அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். இப்போ ஒர்க்லேருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பண்ணுற காமன் மிஸ்டேக் என்ன சார்? ஒன்றும் ஃபிக்ஸட் மைண்ட் செட். என்கிட்ட இவ்வளோ தான் பணம் இருக்குது, இதுக்குள்ளே நான் போட்டு எடுக்கிறேன், கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிக்காமல் ஒரு எக்ஸ்ட்ரா கடன் வாங்கினா எதாவது பண்ண முடியும். அகைன் எவ்வளோ டைம் கிடைக்கும், ஏன்னா எந்த கம்பெனியும் வந்து அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஐடியாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், இன்னொன்று டைம் கிடைக்காது. ஸோ நானுமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பேரலாக பார்க்கும்போது டைம் கிடைக்கல. பியூர்லி டிபெண்டிங் ஆன் நீங்கள் எவ்வளோ பேஷனேட்டாக இருக்கீங்க பிஸ்னஸ்ன்றது. கண்ணை மூடிட்டு நான் ஒருத்தங்கீழே வேலை செய்ய விரும்பலை அப்படின்னு யோசிக்கிறத விட, எனக்கு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, அது நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போவோம். பணம் இல்லைன்னு நிறைய பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க, இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ண வேணாம். அப்போல்லாம் எல்லாமே ஓப்பனாக லேர்ன் பண்ண ரெடியாக இருக்கேன். யார் சொன்னாலும் கேட்டுக்கிட்டு கரெக்டாக தப்பான்னு நான் டிசைட் பண்ணலாம். பட் கேட்டுக்க ரெடியாக இருக்குது. சில பேர் ஓப்பனாக கூட கேட்க மாட்டாங்க. எனிதிங் நீங்கள் இன்வால்வ்டாக இருக்கணும். ஃப்ரான்ச்சைஸ் ஆர் ஓன் பிஸ்னஸ். ஒரு டீ கடை ஃப்ரான்ச்சைஸும் கிடைக்கும், டீ கடை நம்மளாவே ஆரம்பிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்லேயே 20% லாஸ் வந்தால் உன்னால் இருக்க முடியுமா? லாங் டேர்ம்னா பரவாயில்லன்னு பரவாயில்லன்னு சொல்லனா உனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கு, நீ ஸ்டாக் வராது, வேறு ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோ. அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து 15-20%, 30%, 100% லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ ஸ்மால் பிஸ்னஸ்க்கு ஒரு லீகல் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி சார் இருக்குது? லீகல்னால் பெருசாக இல்லை. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது யாரும் வந்து உங்களை எதுவும் கேட்க போகிறதில்ல. பட் ப்ராப்பராக பண்ணுறீங்கன்னா ஒரு ஆடிட்டர் கிட்ட போய் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, இப்போது சில பேர் வந்து பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்போது ஆடிட்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா அந்த உடான் சிஸ்டம் ஏதோ சம்திங் இருக்குது. அது வந்து நம்ம ஃபைல் பண்ணிவிட்டு நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு பணம் வரலன்னா 45 days 90 days வந்து அந்த சிஸ்டம் மூலமாக கேட்டோம். இதில் இது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொன்ன டக்குன்னு ஞாபகம் இல்லை பேர். ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் இன்வாய்ஸில். இப்போ ஆட்டோமேட்டிக்காக 45 days வந்து உங்களுக்கு பணம் ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா சில பேர் வந்து 3 months 6 monthsலாம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நிறைய பேர் தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி லோன்ஸு எவ்வளோ நாளில் ரீபே பண்ணணும், நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்க்கு லோன் கிடைக்குமா, இது எல்லாமே வந்து ஒரு ஆடிட்டர் வந்து கிளியராக ஈஸியாக ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அதனால் நாங்கள் போனால் செலவாகும்னு யோசிக்காமல், நீங்கள் ஒரு மினிமல் காஸ்ட் கொடுக்கும்போது உங்களோட அடுத்த 2 yearsல வந்து நீங்கள் ப்ராப்பராக 2 years மட்டும் இல்லை, பிஸ்னஸ்னு வந்துட்டீங்க, அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனால் தான் உங்களால் சர்வைவ் ஆகி அது ஒரு கெரியராக எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ண முடியும். அப்போ பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஆடிட்டர் ஹெல்ப் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒன்று காம்ப்ளைன்ஸு, பிஸ்னஸ் காம்ப்ளைன்ஸு, அண்ட் நம்ம லீகலாக போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் கிளியராக வச்சுக்கிறதுல இருந்து எல்லா விஷயங்களும் அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ ஒரு காஸ்ட் செலவாகுதுன்னு யோசிக்காமல் இதெல்லாம் பண்ணால் தான் வந்து உங்களால் பிஸ்னஸில் சஸ்டைனபுளாக இருக்க முடியும். ஓகே சார், இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஃபேமிலி சப்போர்ட்டோட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு, இப்போ ஃபேமிலி சப்போர்ட் இல்லாத பட்சத்தில் இப்போ ஒர்க்கை வந்து ஃபுல்லாக நம்ம ரிசைன் பண்ணாமல் சைட் பிஸ்னஸ் மாதிரி போகிறது நல்ல ஐடியாவா சார்? அகைன் எவ்வளோ டைம் கிடைக்கும், ஏன்னா எந்த கம்பெனியும் வந்து அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஐடியாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், இன்னொன்று டைம் கிடைக்காது. ஸோ நானுமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பேரலாக பார்க்கும்போது டைம் கிடைக்கல. ஸோ எனக்கு ஃபுல் டைம் ஜாப் இருக்கும்போது பேரலாக ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் 2 yearsல சரி ஓகே இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண வேணான்னு குவிட் பண்ணிட்டு தான் ஃபுல் டைமாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நிறைய பேருக்கு அந்த சேலஞ்ச் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னும் போது பிரதரோ சிஸ்டரோ இல்லைனா அப்பா அம்மாவோ இல்லைனா ஒய்ஃபோ, இல்லை ஒய்ஃப் பண்ணுறாங்கன்னா ஹஸ்பண்டோ, மாறி மாறி யார் வேணால் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்புட்ஸ் கொடுக்கலாம். அதை வச்சு அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ பியூர்லி டிபெண்டிங் ஆன் நீங்கள் எவ்வளோ பேஷனேட்டாக இருக்கீங்க பிஸ்னஸ்ன்றது. கண்ணை மூடிட்டு நான் ஒருத்தங்கீழே வேலை செய்ய விரும்பலை அப்படின்னு யோசிக்கிறத விட, எனக்கு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, அது நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணும். மேபி மார்க்கெட்டிங் வீக்காக இருக்கலாம், சேல்ஸ் பண்ண தெரியாமல் இருக்கலாம், எப்படி வெப்சைட் க்ரியேஷன் எல்லாத்துக்குமே ஹெல்ப் எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் நான் ஓப்பனாக லேர்னிங்க்கு ஓப்பனாக இருக்கேன். யார்கிட்ட வேணால் போய் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா சில பேர் ஐடியாஸ் கொடுப்பாங்க, இல்லை நான் பண்ணுறது ஓகே அப்படின்ற ஒரு க்ளோஸ்டு ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. நான் வந்து ஒரு ஆடிட்டர் சொன்னால் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், ப்ராப்பர் சோர்ஸ் மூலமாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஆடிட்டராக இருக்கட்டும், பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கட்டும், இல்லை லேர்னிங்க்கு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது, இது எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஓப்பனாக இருக்கேன் அப்படின்னா தான் நிறைய பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவல் போகும்.
இல்லைனா ஒன்ஸ் ஒரே லெவலில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, இல்லைனா ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு எம்ப்ளாயியாகவே இருந்திருக்கலாம்னு தோணும். ஸோ பிஸ்னஸ்னு வரும்போது பணம் இல்லைன்னு நிறைய பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க. ம். இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண வேணாம். அப்போல்லாம் எல்லாமே ஓப்பனாக லேர்ன் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். யார் சொன்னாலும் கேட்டுக்கிட்டு கரெக்டாக தப்பான்னு நான் டிசைட் பண்ணலாம். பட் கேட்டுக்க ரெடியாக இருக்கு. சில பேர் ஓப்பனாக கூட கேட்க மாட்டாங்க. ஸோ அது எல்லாம் இதுவும் சேர்த்து தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வரும்போது யோசிக்கணும். ஸோ அதையும் சேர்த்து யோசிங்கன்னு சொல்லுவேன். இப்போ ஒர்க்லேருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பண்ணுற காமன் மிஸ்டேக் என்ன சார்? ஒன்றும் ஃபிக்ஸட் மைண்ட் செட். என்கிட்ட இவ்வளோ தான் பணம் இருக்குது, இதுக்குள்ளே நான் போட்டு எடுக்கிறேன், கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிக்காம ஒரு எக்ஸ்ட்ரா கடன் வாங்கினா எதாவது பண்ண முடியுமா? அது வந்து நம்மளா போய் கண்ட இடத்துல போய் மாட்டிக்காம அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபேமிலி, க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அது வந்து நம்மளா கிளாரிட்டியோட பண்ணுவோம். அது வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பண்ணாமல் நம்ம வந்து தெரியாத இடத்துல கடன் வாங்கி மாட்டிக்கினா அதுவும் பிரச்சனை. அதே மாதிரி ஒரு பெரிய ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக உங்களோட மேனுஃபேக்சரிங்கோ எது வேணால் அந்த ஆர்டர் நம்பி பண்ணிவிட்டு கடைசியில் ஆர்டர் கேன்சல் ஆகிடும், இல்லை பணம் வர டிலே ஆகும். அந்த பணம் வர டிலே ஆகும்போது நம்மளால் கேஷ் ஃப்ளோ பாதிக்கும். அப்போ வந்து ஸ்ட்ரகிள் ஆகி மாட்டிப்போம். அண்ட் எம்ப்ளாயி வந்து இருக்கிறாங்களோ இல்லையோ நம்மளால் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு எம்ப்ளாயீஸை நம்பி பண்ணி நிறைய பேர் ஒர்க் அவுட் ஆகலைன்னுவாங்க. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸாக இருந்தாலும் தானாக ரன் ஆகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு நம்பிக்கையான ஆள், உங்களோட க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது ஒருத்தரோ நீங்களோ இருந்தால் தான் அது வந்து ஒரு 6 months to 1 year ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் யாராவது எம்ப்ளாயியை போட்டு ரன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சின்ன சின்ன அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. பணம் வர்றது போகிறது எல்லாத்தையும் அவங்களா செலவு பண்ணிவிட்டு பிஸ்னஸ்க்கான செலவு இல்லாமல் பர்சனல் செலவும் பண்ணிவிடுவாங்க. ஸோ டே ஒன்ல இருந்தோ அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 monthsலேயே வந்து ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஆடிட்டர்கிட்ட ஹெல்ப்போ அண்ட் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் ஹெல்ப் எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் நிறைய தனி ஃபோரம்ஸ்லாம் இருக்குது. அங்கே போனால் உங்களுக்கு பிஸ்னஸ் ஜென்ரேஷன்ஸ்க்காக அண்ட் இந்தியா மார்ட் மாதிரி லீட் ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் இது எல்லாத்துலேயும் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணால் தான் சேல்ஸ் நடக்கும். மார்க்கெட்டிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நோன் சோர்ஸ் மூலமாகவே பண்ணிட்டு இல்லாமல் மார்க்கெட்டிங் என்னென்னலாம் பண்ணலான்னு யோசிக்கணும். ஏன்னா சேல்ஸ் நடந்தால் தான் பிஸ்னஸ் ரெவென்யூ வரும். ரெவென்யூ வந்தால் தான் நெக்ஸ்ட் என்ன மார்க்கெட்டிங் புதுசாக பண்ணலான்னு யோசிப்போம். ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் க்ரோத் இருக்கும். ஸோ அது ஃபோக்கஸ் அதுதான் நிறைய பேர் பண்ணுற மார்க்கெட்டிங் பண்ணுறது காசு வேணும், காசு இல்லை, இல்லைன்னா லிமிட்டடாக இது மட்டும் பண்ணிவிட்டு வேறு எதுவும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ எனி பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்க்குன்னு தனி பட்ஜெட் ஒதுக்கி மாதம் அதுக்குன்னு பண்ணால் மட்டும்தான் உங்களால் சர்வே ஆக முடியும்னு சொல்லுவேன். ஓகே சார். இப்போ ஃப்ரான்ச்சைசி சொல்லியிருந்தீங்க. ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை ஃப்ரான்ச்சைசி பெஸ்ட்டா சார்? எனிதிங் நீங்கள் இன்வால்வ்டாக இருக்கணும். ஃப்ரான்ச்சைஸ் ஆர் ஓன் பிஸ்னஸ். ஒரு டீ கடை ஃப்ரான்ச்சைஸும் கிடைக்கும், டீ கடை நம்மளாவே ஆரம்பிக்கலாம். ரெண்டுமே சேம். அவன் ஸ்ட்ரக்சர் எஸ்ஓபி ப்ராசஸ் கொடுத்துருவான். இது வந்து நீங்களாக எல்லாம் பண்ணணும். இது எல்லாம் தெரிஞ்சது தான். பட் ஆனால் யார் இன்வால்வ் ஆகிறா, யாரை போட்டு நீங்கள் வேலை வாங்குறீங்க, அப்புறமா நீங்கள் டே டு டே ஆப்ரேஷன்ஸும் மந்த்லி ட்ராக்கிங்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் டீ கடை ஃப்ரான்ச்சைஸாக இருந்தாலும் சரி, இல்லை எனி பிகர் ஃப்ரான்ச்சைஸ் கேஎஃப்சி அவங்களாம் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்கன்னா எஸ்ஓபி இருக்கும். நம்ம ஆளுங்க கரெக்டாக போட்டு மெயின்டைன் பண்ணால் போதும். பட் அதுலேயுமே வீக்லி ட்ராக்கிங் பண்ணி லொக்கேஷன்லேருந்து எல்லாம் இருக்கணும். அவங்களோட எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் வேறு மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அதை விட பெருசாக இருக்கும். ஸோ நம்ம பணம் இருக்குன்னு கண்ணை மூடிட்டு ஃப்ரான்ச்சைஸ்னு போகாமல் நான் வந்து அட்லீஸ்ட் என்னால் மானிட்டர் பண்ண முடியுமா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை க்ளோஸ் சர்க்கிளில் யாராவது ஒருத்தர் வந்து எம்ப்ளாயியாவோ அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு வச்சுக்க முடியுமா அப்படின்றது கண்டிப்பாக தேவை. அண்ட் 5 lakhs இருந்தாலும் சரி, 80 lakhs 1 crore இருந்தாலும் எனி ஃப்ரான்ச்சைஸ் இஸ் அ ஃப்ரான்ச்சைஸ். அதுக்கேற்ற ரெவென்யூ வரப்போகுது. ஸோ 5 லட்சம் போட்டு பல லட்சம் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கான ரெவென்யூ தான் வரும். ஸோ அந்த ரெவென்யூ ஆப்ரேஷன்ஸ்லாம் போய் உங்களுக்கு நிற்குதான்னு தெரியணும். அதுக்கு நீங்கள் பணத்தை வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஸ்டாக்லேயோ போட்டு அந்த ரெவென்யூ அதை விட அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் பிஸ்னஸ் பண்ணி பார்க்கணுன்னு ட்ரை பண்ணாமல் எனக்கு போட்டால் இதில் எவ்வளோ ரெவென்யூ வரும், அது வந்து ஒர்த் டூயிங்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அண்ட் இது ஒரு 3 years கழிச்சு 5 years கழிச்சு இந்த ஃப்ரான்ச்சைஸை நான் என்ன பண்ண போகிறேன், நானே வெளியில் வந்து திருப்பி பிஸ்னஸை க்ரோ பண்ண போகிறேன்னா அந்த மாதிரியும் யோசித்து முடிவு பண்ணணும். 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிறது அதெல்லாம் பணம் இருக்குது, 3-4 பேர் சேர்ந்து போட்டுடலாம். பட் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து யார் எக்ஸ்ட்ரா பணம் போடணும் போது பிரச்சனை வரும். ஸோ 3 பேருமே வெளியில் போயிடுவாங்க. அப்புறம் ஒருத்தர் மாட்டிக்கிட்டு ஃபினான்ஷியல் லாஸ் எல்லாமே வரும். ஸோ அதனால் பணம் இருக்குன்றதை தாண்டி நான் இறங்க போகிறேன் என் பிஸ்னஸில் அப்படின்னா 3 yearsல இந்த ஃப்ரான்ச்சைஸ் எந்த லெவல் வந்திருக்கணும், நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்காதீங்க. சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்தா நம்ம மேலே சொன்ன பாயிண்ட்ஸ்
எமர்ஜென்சி ஃபண்ட், நீங்கள் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ ம். பணம் சேர்த்து வச்சுருக்கீங்க, வேறு யார்கிட்ட கேட்க முடியும், ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் கிட்ட எப்போ அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி, இது எல்லாமே ப்ராப்பராக ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். அண்ட் நீங்கள் ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க வேலையோட ரிலேட்டடாக, ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. சில பேர் சம்மந்தமே இல்லாமல் யாரோ சொன்னாங்கன்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மாறி மாறி நிறைய பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர் growth இல்லாமல் லைஃப்பில் இருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டியோடு இருந்தால் மட்டும் ஆரம்பிங்க. கோவத்தில் கூட இருக்க கலீக்ஸ் பிடிக்கல, ஏதோ ஒரு ரீசனுக்காகலாம் ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லி. ஓகே சார். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா லாஸ் ஒரு பெரிய ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. இதை எப்படி சார் எமோஷனலாக வந்து ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா ஸ்டார்டிங்கே லாஸ் ஆகிடுச்சா நான் விட்டுடுறேன், இதோட பிஸ்னஸ் நான் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் முடிவு எடுக்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம மார்க்கெட்டிங் எவ்வளோ பண்ணுறோம், எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஃபஸ்ட் மந்த்லேருந்து மார்க்கெட்டிங் பண்ணால் தான் சேல்ஸ் நடக்கும். நான் இந்த ஒரு பிஸ்னஸ் ஆர்டர் வச்சு ஆரம்பித்தேன், ஓகே. பட் ஆனால் அடுத்த ஒரு 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய கம்பெனியோட ஃபோக்கஸ் இல்லாமல் இன்னொரு கம்பெனி ஆட் பண்ண முடியுமா, இன்னொரு 3-4 கம்பெனி அடுத்த ஒரு 1 இயரில் ஆட் பண்ண முடிஞ்சால் உங்களோட ரிஸ்க் வந்து 4 மடங்காக குறையுது. 100% ஒரு ஃபோக்கஸ் ஒரு கம்பெனி ஆர்டர்லேருந்து 4 கம்பெனியாக மாறுது. ஸோ அந்த மாதிரி நான் ரிஸ்க்கை பிரித்து பண்ண முடியுமான்றது யோசிக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் அதுக்கு தான் சொல்கிறது. அண்ட் அதே மாதிரி லாஸ் வருது அப்படின்னா, இப்போ அந்த ஒரு கம்பெனி ஆர்டரை மட்டுமே நம்பிட்டு இருக்கும்போது கேன்சல் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் போயிடுச்சு, என்ன ஷிப்பிங் பண்ண முடியல, ஏதோ ஒரு பிரச்சனையால கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்ம நேரில் உட்காந்து பேசணும். அதை வந்து மறைக்கிறதோ இல்லோ இல்லாமல் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து ஏதோ ஒரு பிரச்சனையில் கம்யூனிகேஷனே இருக்காது. ஸோ கம்யூனிகேஷன் இருந்தாலே வந்து பாதி பிரச்சனை போயிடும். ஸோ நேராக உட்காந்து பேசி இதுதான் பிரச்சனை, இது மேபி நெக்ஸ்ட் இதில் நான் சால்வ் பண்ணி தரேன், இப்போதைக்கு இது பண்ணி கொடுங்கன்னு நம்ம நேரில் பேசினா மேபி ஒன் மோர் சான்ஸ் கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி லாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை, நம்ம அவனை ஃபேஸ் பண்ண முடியலன்னு நம்ம தள்ளி போட்டுகிட்டே போனோம்னா அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் ஆர்டர்ஸும் வராது. ஸோ அதே மாதிரி லாஸ் எவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே 20% லாஸ் வந்தால் உன்னால் இருக்க முடியுமா, லாங் டேர்ம்னா பரவாயில்லன்னுவாங்க. பரவாயில்லன்னு சொல்லலைன்னா உனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கு, நீ ஸ்டாக் வராது, வேறு ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோ. அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து 15-20%, 30%, 100% லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் குயிக்காக பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கணும். பேக்கப் இருக்கணும். அண்ட் பேக்கப்பும் வந்து இப்போ நம்ம சொன்ன ஃபேமிலி சர்க்கிள், பிஸ்னஸ் லோன்ஸ் அதெல்லாம் தாண்டி என்ன பிரச்சனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு திருப்பி லோன் வாங்கி நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிறைய எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. பெரிய பிஸ்னஸ் பண்ணி ஃபுல்லாக லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க, ஒன்றுமே இல்லாமல் ரிஸ்க் எடுத்து நெக்ஸ்ட் லெவல் போனவங்களும் இருக்காங்க. பட் ரிஸ்க் எடுத்து நெக்ஸ்ட் லெவல் போகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது சக்ஸஸ் ஆகும், நான் ப்ராப்பர் மார்க்கெட்டிங் பண்ணணும், அதெல்லாம் வந்து அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும்னு சொல்லுவேன். எல்லா பிஸ்னஸும் தமிழ்நாட்டிலேயே வந்து ராம்ராஜ்லேருந்து கெவின் கேர்லேருந்து எவ்வளோ ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்து 20-30 இயர்ஸில் பூட் ஸ்ட்ராப் ஜோஹோ பிஸ்னஸும் சரி, எல்லாமே வந்து ஜீரோலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறினவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்ன ரிஸ்க் எடுத்தாங்க, அண்ட் நிறைய சேனல்ஸ்லலாம் இப்போ இதெல்லாம் இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம பாட்டுக்கு பண்ணுறதையே பண்ணிகிட்டு இருந்தோம்னா க்ரோ ஆகிறது கஷ்டம், லாஸ் வந்ததுன்னா மாட்டிப்போம். நிச்சயமா சார். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி என்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படின்றத பற்றி ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.